என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா இதை கேரண்டு தான் சொல்லுவோம். ஆனால் சரியான வெயிட்டாக இருக்குங்க மீன். நல்லா டேஸ்டான மீன், நல்லா ருசியான மீன். இப்போ நம்ம கடற்கரை ஓரத்துலேயே நம்ம மீனை வெட்டி க்ளீன் பண்ணி இன்றைக்கி வித்தியாசமான முறையில் குழம்பு வச்சு கேராதி மீனை நான் பொரிக்க போகிறேன். பொரித்து சாப்பிட போகிறோம் குழம்பு வச்சு. இப்போ மீனை வெட்டி எடுப்போம் பாருங்கள். இதுதான் கேரை. இப்போ மீனை வெட்டி எடுத்துக்கிடுவோம் வாங்க. தான் நம்ம செவலை சுரண்டிடுவோங்க. ஆனால் செவில் ரொம்ப இருக்காது. பாருங்கள், இந்த இடத்துல மட்டும்தான் செகல் அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம கத்தியை வச்சு பிளேடு மாதிரி இப்படி அறுத்து எடுத்துக்கிறோனுங்க. பார்க்கும்போதே நம்ம வெட்டையில் பிளேடு மாதிரியே வரும் பாருங்க. பார்த்துட்டீங்களா எப்படி வருதுன்னு பாருங்க. இதாங்க இருக்கும் பிளேடு மாதிரியே. இதை நம்ம நல்லா வெட்டி எடுத்துக்கிறணும். அதே மாதிரி ரெண்டு சைடும் இப்படி இருக்குங்க. நம்ம வெட்டி எடுத்துக்கிறோன்னு. தலைப்பகுதிக்கிட்டேயும் இப்படி செவுள் இருக்கும். நம்ம எடுத்துக்கிறோனுங்க வெட்டி. பொடி பொடி பீஸாக போடுறோம் பாருங்க. பாருங்க, நம்ம வெட்டையில் நம்ம அழுவால் உதல் எப்படி இருக்கும், உதல் அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த முள் இருக்குது பாருங்கள். இந்த முள் எலும்பு பார்த்து பார்த்து தாங்க நம்ம வெட்டணும். அப்போ தான் வெட்டுக்கு வரும். இல்லாட்டா மீன் அப்படியே நம்மளுக்கு சதை தனியாக முள் தனியாக வந்துடும். பாருங்கள், அந்த முள் லாவுலையே போட்டுக்கிட்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெட்டியாச்சு. நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிட்டு உரசிக்கிடுவோங்க உப்புகள் போட்டு. உப்பு
உப்புக்கல்லை போட்டு நல்லா உரசிடுவோங்க. உரசிட்டு நம்ம கடல் தண்ணி பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, கடல் தண்ணி வற்றாத கடல் தண்ணி. அதில் நம்ம தண்ணியில் நல்லா மீனை அலசி எடுத்துகிட்டு போய் வீட்டில் நல்ல தண்ணியை ஊற்றி அலசிட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணுவோங்க. இன்றைக்கி கொஞ்சம் எங்களுக்கு லேட்டாகிருச்சு மீன் வந்து, அதனால தான் இப்போ நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். நல்லா சத்தான டேஸ்டான ரத்தம் ஊறக்கூடிய மீன் தாங்க இது கேரை. நம்ம எவ்வளவுக்குள்ள உப்புக்கல் போட்டு உரசுறோமுங்க அவ்வளவுக்குள்ள அந்த மாங்கு போகும், மீனும் நல்லா நம்மளுக்கு வாசத்தோட மீன் குழம்பும் கிடைக்கும். என்றைக்குமே கடல் வந்து வத்தாத கடல் தாங்க. நல்லா கடை தண்ணியில் அலசி எடுத்துக்கிடுவோங்க. இப்போ நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா மீனை அலசி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம். நம்ம குழம்ப வைக்க வேண்டியதுதான். கொஞ்சோண்டு மிளகு எடுத்துக்கிறேன்னு. வெட்டி எடுத்துக்கிடுவோம். இதையெல்லாம் நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வதக்கி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ புளியை நம்ம கரைச்சிருவோங்க. இப்போ எண்ணெய் சுடடிட்டு மிளகை வறுத்துக்கிடுவோம். இப்போ 2 மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் தக்காளி வெங்காயத்தையெல்லாம் நல்லா போட்டு வதக்கி விட்டுருவோம். சின்ன வெங்காயம் தாங்க நல்லா வதக்கி ஆற விட்டு தான் அரைச்சி எடுத்துக்கிறேன்னு. இப்போ நல்லா வதக்கி விடுவோம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டு. இப்போ நம்ம குழம்பு மசாலா பொடி வத்தத்தூளும் 2 எடுத்துருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்கிடுவோம். நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கிக்கிடுவோம். அப்படியே இறக்கி நம்ம ஆற விட்டுட்டு இப்போ குழம்புக்கு புளியே கரைச்சி எடுத்துருவோங்க. இது நல்லா ஆறட்டுங்க. ஆறவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ எண்ணெய் சூடேறிட்டு வெந்தயமும் கடுகும் போட்டு தாளிச்சுக்கிடுவோம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு கருவேப்பிலை கிடையாது. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துருவோம். இதில் என்னென்ன குழம்பு மசாலா பொடி, 2 மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் தாங்க, தக்காளி வதக்கி நம்ம எண்ணெயை ஊற்றி வதக்கி அரைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி அரைச்சி நீங்களும் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்சு தண்ணியும் சேர்த்துருவோம்.
இப்போ நம்ம புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியவும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூள், புளி தண்ணி, இப்போ உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நம்ம தட்டை போட்டு மூடிடுவோம். குழம்பு கொதிச்சு வரையும் நம்ம மீனை சேர்த்துருவோம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், குழம்பு வச்சாச்சு. நம்ம தாளிச்சம் பண்ணியே எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு குழம்பு கொதிக்கவும் அந்த மீனை சேர்த்துருவோம். இங்கே பேர்வாதி மீனை குழம்புக்கு எடுத்துகிட்டு பேர்வாதி துண்டை எடுத்துருக்கிறேன். ஒரு 20 துண்டு பீஸ் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ பொரித்து எடுத்துக்கிடுவோம். குழம்பு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம மீன் பொரிக்கிற பொடியை போட்டு நல்லா விரைவி விட்டுருவோங்க. இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன்னு. லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ குழம்பு வெந்ததுக்கப்புறங்க நம்ம அப்படியே இப்போ பொடியை போட்டு விரவி வச்சுருவோம். நல்லா பிடிக்கட்டும். உப்பு, உரப்பு, காரம்லாம் நல்லா மீனில். இப்போ நல்லா மீனை விரவி வச்சாச்சு. நம்ம குழம்பை இறக்கிட்டு பொரிச்சிட்டு அந்த குழம்பு சட்டியை இறக்கி வச்சு மீனையும் பொரிச்ச மீனையும் வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ குழம்பு கொதிக்குது. நம்ம மீனை சேர்த்துருவோம். நாங்கள் குழம்புக்கு வந்து தேங்காய் சேர்க்கலை. இப்போ அரைச்ச மசாலாவில் தான் குழம்பு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ குழம்பு நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதித்து வற்றி வந்துட்டுங்க. இப்போ இறக்கிக்கிடுவோம். இப்போ மீனை பொரித்து எடுத்துக்கிடுவோம். பீஸுகளை அப்படியே ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுருவோம். மீன் இப்போ மீனை பொரிச்சாச்சு. இப்படி பொரிக்கணுங்க. இப்படி பொரிச்சா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த பீஸையும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். அவ்வளோதான். மீன் பொரித்து முடித்த உடனே சாப்பிட்ருவோங்க. சாப்பிட்டுட்டு எவ்வளோ ஒரு டேஸ்ட்டுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு.
நல்ல அருமையான மீனுங்க, ருசியாக இருக்குது. இந்த மாதிரி மீன்லாம் கிடச்சிச்சின்னா நல்லா வாங்கி சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். எல்லா பேரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா அல்வா பீஸு தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க மீன், சுவையாக.